அபி வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகவோட டைரி எடுத்து படிக்கலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் எழுந்துக்கிறதால டைரியை வந்து கீழே போட்டுடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஏன் பேக்கில் உனக்கு என்ன வேலை, என் பேக் எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்றாங்க. பேக் எடுத்து வச்சிடறாரு. ஐயோ டைரி கீழே இருக்கே பார்த்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. உடனே பார்த்துருக்கேன் என்ன முழிச்சிட்ருக்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்து போய் படுத்துடுறாரு. அடுத்து வந்து அபி வந்து அந்த டைரியை பார்க்குறாங்க. தூங்கிட்டாரான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ராகு தூங்கிறாரு. மெதுவாக அந்த டைரி எடுக்கிற அபி வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையாக படிக்கிறாங்க. பார்த்தா வந்து அவர் எப்படியெல்லாம் வந்து விரும்பினார் ஒரு பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருக்கு. தொடர்ந்து வந்து அபி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா வந்து அந்த மதுவை பற்றி அப்படி வர்ணித்து அவங்கள பற்றி அப்படி எழுதியிருக்காரு. அதெல்லாம் படிக்க படிக்க அபிக்கு செம கோபமாக வருது. இவ்வளோ அளவுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணிவிட்டு என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணோம், எனக்கு இப்படிப்பட்ட புருஷன் எதுக்கு வந்து அந்த அந்த கடவுள் வந்து கொடுத்தாரு, முருகா இப்படி பண்ணிட்டே முருகா என் வாழ்க்கையை, நான் வந்து என்னை மட்டும்தான் விரும்பணும்னு நினச்ச புருஷன் நினச்சேனே, இன்றைக்கி வந்து வேற ஒருத்தி இவ்வளோ விரும்பியிருக்காரு, அவரை போய் எனக்கு புருஷனாக வந்து எப்படி உன்னால் தர முடிஞ்சுது, எதுக்காக இப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னை தாலி எடுத்து பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, எனக்கு வேணான்னு இந்த லைஃப் விட்டுட்டு போக முடியல, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இதுக்கப்புறம் படித்தா எனக்கு வெறுப்பாக இருக்கும், சும்மா வர்ணிச்சு எழுதியிருக்காரு, அந்த பொண்ணை பற்றி இப்படி பேசியிருக்காரு, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் முருகா, இதெல்லாம் என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைரி எடுத்து வச்சுட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த ஜெயிலர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல, இவர் வந்து வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல, அன்றைக்கி என்னை கல்யாணம் பண்ண வேணாம் சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவர் என்னை மட்டும் தான் விரும்பணும்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடையே இருக்காங்க. காலையில் எழுந்தோன்னே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. உங்கள் வேலையை பார்க்குறீங்களா, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னொன்னே காலையில் என்ன இவ்வளோ அப்செட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து எதையுமே எடுத்து வைக்காமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. அபி என்ன நீ, நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னல, அப்படியே போட்டு உட்காந்துருக்க, இந்த இடத்த பாரு க்ளீனே பண்ணல அப்படின்னோடனே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க, ஏன் பேச்சுக்கு வராதிங்க அப்படின்றாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு காலை இவ்வளோ அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அமைதியாக உட்காந்துட்டே இருக்காங்க. அபி எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்து ராகுவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே அபி சாப்பிட கூப்பிட்றாங்க, சாப்பிட வரமாட்டேங்கிறாங்க அபி. அடுத்து வந்து என்னடா ஆச்சு நீ மட்டும் வந்திருக்க, அபி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. எனக்கு என்னமோ தெரியாது காலேருந்து அவள் அப்செட்டாக இருக்கா அப்படின்னோடனே என்னடா பதில் இதெல்லாம், போயிட்டு கூப்பிட்டு வாடா அபியை, இப்போ கூட்டிகிட்டு வரல அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அக்கா என்னக்கா பிரச்சனை உனக்கு, நீ சாப்பிடுக்கா, சரி நீ சாப்பிடணுன்னா நான் கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதானே, நான் போய் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு என் அக்கா ஒரு நாள் சாப்பிடாம இருக்கா, இப்போ வரப்போறிய பிள்ளை கையை பிடிச்சி எடுக்கிறாரு. நான் வரமாட்டேன் சொன்னால என்னை விடுங்க, நீங்கள் பண்ண வேலைக்கு உங்ககிட்ட சாப்பிடணும் வேறு, நான் எங்கே மூஞ்சியே முடிக்காதீங்க எனக்கு கோமா வருது அப்படின்னோடனே என்ன இவ சொல்கிறா ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து இப்போ நீ வரப்போறிய பிள்ளை வந்து தான் அவனை சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. என்ன அபி ஏன் சாப்பிட வரலான்னு எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு பசி இல்லை அஞ்சலி அக்கா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படிலாம் சொல்லாத அபி, காலையில் சாப்பிடணும்ல வா அபி அப்படின்னோடனே அனு வந்து என்ன அபி எதாவது உடம்பு சரியில்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ராகு வந்து எதுக்காக என்னை பார்த்து இப்படி முறைக்கிறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ராகு வந்து டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. என்னடா அபிக்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது, வேற ஒரு பொண்ணை மனசில் வச்சுக்கின்னு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து இதை பற்றி பாட்டிக்கிட்ட கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய்ட்டு பாட்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னோடனே இல்லை பாட்டி உங்களுக்கு மதுவை தெரியுமா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியடைய உனக்கு எப்படிமா தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும் பாட்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி, மதுவை தான் அவர் விரும்பினாரா அப்படின்னோடனே இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துமா சொல்லுங்கள் பாட்டி ப்ளீஸ், அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும், வந்து எதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னோடனே இல்லைம்மா மது இந்த உலகத்திலே இல்லைம்மா அப்படின்னோட அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது நம்ம அபிக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு, இல்லைம்மா ஒரு நாள் வந்து ராகவ் கிட்ட வந்து சொல்லிட்டு போனால் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஆனால் வரவே வரல, அப்புறமா தான் தெரிஞ்சது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு, அதுலேருந்து ராகு ஒரு மாதிரி ஆகிட்டான், பாவமா ராகவ் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. உண்மையிலேயே வந்து ராக்கி பாய் பாவம் தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ அந்த அபி உயிரோடு இல்லையா, அப்புறமா என்ன உயிரோடு இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, இதில் தப்பே இல்லை, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ராக்கி பாய் வந்து ரொம்ப பாவம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு. எதுக்குமா அப்படின்னோடனே இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல எனக்கு இது போதும், இப்போ தான் நிம்மதியாச்சு, காலிலேருந்து மூட் அவுட்டாக இருந்தது இதனால தானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டோன்னே ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. விளையாட்டு பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பாட்டி. உன்னே சந்தோஷம் தாங்க முடியல அபிக்கு. ஓடி வந்து அப்படியே வந்து அவங்களோட கல்யாண ஃபோட்டோ அவங்க நின்னது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பேகை வந்து அவரோட பேகை வந்து திறக்கிறாரு. பார்த்தா அது டைரி காணும். அதிர்ச்சி அடைகிறாரு. டைரி எங்கே போச்சு, ஒருவேளை அபிதான் எடுத்துருப்பாளான்னு யோசிக்கிறாரு.